Hey guys, நம்ம இந்த free online coaching classes for the JAM examination video seriesல இருக்கோம். And இந்த வீடியோ வந்து lecture 3. அது இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து dip and strike. And இதுக்கு நான் ரெஃபர் பண்ண புக்ஸ் பார்த்தீங்கன்னா Geological Maps by Chitlanger and Field Geology by Lahe. அண்ட் ஆக்சுவலாக என்னோட பழைய வீடியோ தான் அது, பட் அதில் நான் இங்கிலீஷில் மட்டும் தான் போட்டிருந்தேன். அண்ட் ஒரு சில வியூவர்ஸ் வந்து தமிழில் கேட்டனால தமிழில் திருப்பி போடுறேன். வெல்கம் டு மை சேனல் சக்ஸஸ் குரு அண்ட் மை செல்ஃப் பஞ்சநாதம் அண்ட் லெட்ஸ் கெட் இன்டு தி ஹெட்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் லைன். அந்த ஸ்ட்ரைக் லைன் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஸ்ட்ரேட்டம் கான்டூர். ஸோ டெஃபினேஷன் பார்த்துருவோம். ஸ்ட்ரைக் லைன் அல்லது ஸ்ட்ரேட்டம் கான்டூர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. இட்ஸ் அன் இமேஜினரி லைன் ரெப்ரசென்டிங் த இன்டர்செப்ஷன் ஆஃப் தட் ஃபியூச்சர் வித் அன் ஹரிசான்டல் பிளேன். ஸோ ஏதோ ஒரு பிளேன், ஃபார் எக்ஸாம்பிள் பெட்டிங் பிளேன் எடுத்துக்கலாம் அல்லது ஃபால்ட் பிளேன் எடுத்துக்கலாம், அது மாதிரி எந்த பிளேனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? அந்த பிளேனோட இன்டர்செக்ஷன் வித் ஹரிசான்டல் இமேஜினரி பிளேன், இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா? அதாவது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு பெட்டிங் பிளேனோ அல்லது ஃபால்ட் பிளேனோ அல்லது ஃபோல்டோட ஆக்சியல் பிளேனோ எதுனாலும் சரி, அந்த பிளேனோட ஒரு இமேஜினரி ஹரிசான்டல் பிளேன் கிராஸ் கட் பண்ணும் இல்லையா? இது ரெண்டும் மீட் பண்ணும்போது ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு சிங்கிள் லைன் ஃபியூச்சர் தான் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? In an inclined stratified strata, if they are traversed by a series of parallel plane at regular interval of height above the MSL, the line of the intersection with the rock formation would be the strike line. ஸோ ஒரு இன்க்ளைன்டு ஃபார்மேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது முக்கியமாக ஸ்ட்ராட்டிஃபைட் ஃபார்மேஷனாக இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதை வந்து மீன் சி லெவல்லேருந்து ஃபிக்ஸ்டு ஹைட்டில் உள்ள கட் பண்ண பிளேன்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஸ்ட்ரைக் லைனாக இருக்கும். ஸோ இது ஒரு இன்க்ளைன்டு ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்ட்ரேட்டா. ஓகேவா? சரி, இந்த பிளேன் வந்து உங்களோட ஹரிசான்டல் பிளேன். அதாவது இந்த பிளேன் எப்படி இருக்குது அப்படின்னா மீன் சி லெவல்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஹைட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த பிளேனும் நீங்கள் பார்க்கக்கூடிய பெட்டிங் பிளேன். ஓகேவா? இது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிளேன். ஸோ அந்த பெட்டுக்கு ஸ்ட்ரைக் வரைய முடியாது, பெட்டிங் பிளேன் தான் வர முடியும். ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ பெட்டுக்கு ஏன் வரைய முடியாது அப்படின்னா பெட் ஒரு 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டில் ஒரு லைன் வரைகிறதுக்கும் 2D ஆப்ஜெக்டில் லைன் வரைகிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளம்னால ஒரு பெட்டுக்கு நம்மளால் ஸ்ட்ரைக் வரைய முடியாது. வேற ஒரு பெட்டிங் பிளேனுக்கு மட்டும்தான் ஸ்ட்ரைக் வரைய முடியும். ஸோ பெட்டிங் பிளேன்றது ஒன்றும் இல்லை, ஒரு பெட் முடிஞ்சு இன்னொரு பெட் ஆரம்பிக்கிற இடம் அல்லது ஒரு பெட்டோட கான்டாக்ட் பிளேன், ரெண்டு பெட் கான்டாக்ட் பிளேன். ரைட்டா? ஸோ இந்த பெட்டிங் பிளேனில் நம்ம சொல்லக்கூடிய இமேஜினரி பிளேன், அதாவது மீன் சி லெவல்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்ட் ஹைட்டில் இருக்கிற இமேஜினரி பிளேன், ஹரிசான்டல் பிளேன், அது ரெண்டும் கிராஸ் கட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லைன் லைக் ஃபியூச்சர் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லைன் தான் ஸ்ட்ரைக் லைன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா லைன் ஜாயினிங் ஈக்குவல் எலிவேஷன் ஆஃப் அன் இன்க்ளைன்டு பிளேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த லைன் முழுக்க எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாமே ஈக்குவல் ஹைட்டாக இருக்கும். ரைட்டா? ஸோ அதனால வந்து லைன் ஜாயினிங் ஈக்குவல் எலிவேஷன் சொல்லலாம். அண்ட் அதனால தான் இது பேரே வந்து ஸ்ட்ரேட்டம் கான்டூர். ஸ்ட்ரேட்டம்னா ராக் ஸ்ட்ரேட்டா மென்ஷன் பண்ணுது, அண்ட் கான்டூர்ஸ் லைன் ஜாயினிங் ஈக்குவல் எலிவேஷன். ரைட்டா? ஸோ அதனால தான் வந்து இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரேட்டம் கான்டூர்னு சொல்லலாம். ஸோ இஸ் தட் கிளியர்? ஸ்ட்ரைக்கோட டெஃபினேஷன். ஸோ அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ், சில ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா in a field when followed for a longer distance or when strata have suffered deformation, the strike of rock formation may show change in its direction. ஸோ ஒரு ஃபீல்டில் கண்டினியூஸாக ஒரே ஃபார்மேஷனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறீங்க அல்லது அந்த ராக்கில் வந்து டிஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் ஸ்ட்ரைக்கில் சின்ன வித்தியாசம் காட்டும். அது எவ்வளவுக்கு இருக்கும் அப்படின்னா the change will be much lesser than the dip of the formation. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா டிப்பில் வரக்கூடிய டிஃப்ரென்ஸை காட்டிலும் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இதில் ஸ்ட்ரைக் லைனில் வரக்கூடிய டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா? அப்படி இல்லாத பட்சத்தில் while considering undeformed rock formation over a shorter distance will pursue its course like a straight line. ஸோ ஒரு undeformed formation இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த அன்டிஃபார்ம் ஃபார்மேஷனில் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு நீங்கள் ஸ்ட்ரைக் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அது எப்போவுமே ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். ஸோ எப்போ ஸ்ட்ரைட் லைனாக இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு ஃபாலோ பண்ணாலோ அல்லது டிஃபார்ம்டு ஃபார்மேஷனை மெஷர் பண்ணாலோ ஸ்ட்ரைக்கில் சின்ன சின்ன வேரியேஷன் காட்டலாம். அண்ட் அந்த வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். எதை காட்டலும் அப்படின்னா டிப்பை விட. ஓகேவா? சரி, அப்போ டிப்போட ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா டிப் அப்படின்னா ஒன்றும் இல்லை, டிப் அப்படிங்கிறது ராக்கோட இன்க்ளினேஷனை மென்ஷன் பண்ணுறது. ஓகேவா? அண்ட் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா டிப் இஸ் ஈக்குவல் டு வெர்டிக்கல் இன்டர்வல் பை ஹரிசான்டல் ஈக்குவலண்ட். நம்ம இங்கே சொல்லும் போது என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்ட்ரைக் இன்டர்வல் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி கான்டூர்ஸ் பார்த்துருப்போம், அது பேசும்போது சொல்லியிருப்போம். ஸ்லோப் மெஷர்மெண்ட்டுக்கு இதே ஃபார்முலா தான், பட் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா கான்டூர் இன்டர்வல் பை ஹரிசான்டல் ஈக்குவலண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா? ஸோ இதில் டிப்பில் சொல்லும்போது வெர்டிக்கல் இன்டர்வல் பை ஹரிசான்டல் ஈக்குவலண்ட். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ்.
ஸோ இதுதான் உங்களோட ஸ்ட்ரைக் மெஷர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ இது ஒரு மீன் சி லெவல் அண்ட் இந்த பிளேன் ஒரு பெட்டிங் பிளேன். ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஃபார்மேஷன் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிட்டேன், அப்போ தான் தெரியும், அதனால் மேலே ஃபார்மேஷன் காட்டலை. இது ஒரு பெட்டிங் பிளேன். இந்த பெட்டிங் பிளேனில் மீன் சி லெவல்லேருந்து ஃபிக்ஸ்டு ஹைட்டை ஹரிசாண்டல் பிளேன் கிராஸ் பண்ணி போச்சுன்னா தட் வில் பி யுவர் ஸ்ட்ரைக், ரைட்? அண்ட் நீங்கள் போட்டிருக்கோம் இல்லையா வெர்டிக்கல் இன்டர்வல் அல்லது கான்டூர் இன்டர்வல், அது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் இன்டர்வல், அந்த ஸ்ட்ரைக்கோட வேல்யூஸ் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இது 10 வச்சுக்கிட்டிங்கன்னா 10, 20, 30, 40. ஸோ தட் வில் பி த வெர்டிக்கல் இன்டர்வல் அல்லது ஸ்ட்ரைக் இன்டர்வல். அண்ட் ஹரிசாண்டல் ஈக்குவலன்றது ஒன்றும் இல்லை, இது இந்த ஸ்ட்ரைக்கு இந்த ஸ்ட்ரைக்குள்ள டிஸ்டன்ஸ். இது வந்து நம்ம பிளெயின் ஷீட்டில் வரைவோம் இல்லையா, ஸோ பிளெயின் ஷீட்டில் வரையும் போது இந்த போர்ஷன் நமக்கு கிடைக்காது, இது மட்டும்தான் உங்கள் மேப்பில் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதனால் மென்ஷன் பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ ஒரு பிளெயின் ஷீட்டில் ஸ்ட்ரைக் அண்ட் டிப் மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி 3D வியூ கிடைக்காது உங்களுக்கு, ஜஸ்ட்டு 4 லைன், அது கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கிடைக்கும் இல்லையா. ஸோ இந்த 4 லைனில் உள்ள வேல்யூஸை வந்து வெர்டிக்கல் இன்டர்வல் அல்லது ஸ்ட்ரைக் இன்டர்வல்னு சொல்லுவோம். அண்ட் இதுக்கான ஸ்பேஸ் இருக்குது நடுவில், இந்த கேப், இதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வச்சு தான் டிப்போட மெஷர் பண்ண முடியும். From the above equation, it is clear if the dip of the bed is constant, the strike line projection on a map would be equidistant. If the dip increases, there will become closer, and if the dip value decreases, the distance between the strike will become more. While studying a map, the strike spacing will give an idea about the inclination of the bed. So, இந்த dip எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ரெகுலர் ஸ்ட்ரைக்கில் ரெகுலராக இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ரைக் வில் பி ரெகுலர் வித்தவுட் டிஸ்டார்ஷன், ரைட்டா? ஸோ இந்த டிப்பில் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து கம்மியாச்சுன்னா, அதாவது ஒரு ஸ்ட்ரைக் லைனுக்கும் இன்னொரு ஸ்ட்ரைக் லைனுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ் கம்மியாச்சுன்னா என்ன அர்த்தம், இது வந்து ஸ்டீப்லி டிப்பிங் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்பேஸ் கூட கூட என்ன ஆகுது அப்படின்னா இது இவ்வளோ இன்க்ளைன் இருக்காது, கொஞ்சம் ஜென்டிலாக இருக்கும், ஸோ ஜென்டில் டிப்பிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்பேஸிங்கை வச்சு நம்மளால் டிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கெஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மேப்பில் நீங்கள் பார்க்கும்போது அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் நோட்டில் கேப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா that map will be having a gentle dipping formation, or that location will be having a gentle dipping formation. அதே dip spacing கம்மியா இருந்துச்சு அப்படின்னா dip will be higher. ஓகேவா? ஸோ இது ஒரு horizontal formation, இது gently dipping, இது steeply dipping and இது vertical formation. ஸோ இந்த மாதிரி 4 சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்ம சொன்ன ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, அதை கிராஸ் செக் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா ஒரு 4 ஸ்ட்ரைக் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ஹரிசாண்டல் ஃபார்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் வரைய முடியாது, ரைட்டா? ஏன் அப்படின்னா அந்த பிளேனும் ஹரிசாண்டலாக இருக்குது, உங்கள் ஃபார்மேஷனும் ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ அது கட் பண்ணுச்சுன்னா அந்த பெட்டு ஃபுல்லாக எல்லா இடத்தையும் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 360 டிகிரி லைன் வரைய முடியும், அதனால தான் ஹரிசாண்டல் ஃபார்மேஷனில் ஸ்ட்ரைக் வரைய முடியாது. இன்னொரு தடவை சொல்கிறேன், ஒரு ஹரிசாண்டல் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது மீன் சி லெவல்லேருந்து ஃபிக்ஸ்டு ஹைட்டில் இருக்கும், அண்ட் உங்களோட இமேஜினரி பிளேனும் அதே மாதிரி மீன் சி லெவல்லேருந்து ஃபிக்ஸ்டு ஹைட் இருக்கா. ஸோ ரெண்டுமே பேரலாக இருக்கும் அல்லது ஒன்று மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளால் ஸ்ட்ரைக் வரைய முடியாது. அப்படி நீங்கள் வரையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வரையக்கூடிய ஸ்ட்ரைக்கு எல்லா டைரக்ஷன்லையும் போகிற மாதிரி இருக்கும், ஏன்னா எல்லாமே சேம் ஹைட்டு தானே. ஸோ எந்த டைரக்ஷனில் லைன் போடலாம், 360 டிகிரி போட முடியும். அதனால ஹரிசாண்டல் ஃபார்மேஷனுக்கு ஸ்ட்ரைக் வரைய முடியாது. இஃப் வெர்டிக்கல் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைக் வரைய பிரச்சனை இல்லை, எப்படியா வரைஞ்சிடலாம் வச்சுங்க. ஆனால் எல்லா ஸ்ட்ரைக்குமே சேம் பாயிண்டில் தான் விடும். அப்படின்னு என்ன அர்த்தம், உங்களால் டிப்பு வரைய முடியாது. ஸோ இந்த படம் பார்த்தா புரியும், இதில் ஸ்ட்ரைக்கே வரைய முடியாது. பட் இதில் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரைக் வரையலாம் ட்ரை பண்ணி, பட் ஸ்ட்ரைக் வரைஞ்சாலும் அதில் டிப் டைரக்ஷன் காட்ட முடியாது, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் வெர்டிக்கல், ரைட்டா? ஸோ வெர்டிக்கலாக இருக்கும்போது எந்த பக்கம் சாஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது, தட் இஸ் 90 டிகிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு வெர்டிக்கல் ஃபார்மேஷனுக்கு உங்களால் டிப் டைரக்ஷன் சொல்ல முடியாது. ஹரிசாண்டல் ஃபார்மேஷனுக்கு ஸ்ட்ரைக் அண்ட் டிப் ரெண்டுமே சொல்ல முடியாது, வெர்டிக்கல் ஃபார்மேஷனுக்கு டிப் மட்டும் சொல்ல முடியாது. ஓகேவா? இப்போ என்ன சொன்ன ஏற்கனவே, இந்த ஸ்பேசிங் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜென்டிலாக இருக்குன்னு சொன்னோம், ஸ்பேசிங் கம்மியாக இருந்தால் ஸ்டீப்பாக இருக்குன்னு சொன்னோமா, இப்போ தெரியுதா? ஸோ இந்த ஃபார்மேஷன் ஜென்டிலி டிப்பிங். ஸோ முதல் ஸ்ட்ரைக்குக்கும் அடுத்த ஸ்ட்ரைக்குமான கேப் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த ஃபார்மேஷன் ஸ்டீப்லி டிப்பிங். ஸோ முதல் ஸ்ட்ரைக்குக்கும் அடுத்த ஸ்ட்ரைக்குமான கேப் கம்மியாக இருக்குது. ஸோ இதனால் இது வந்து ஸ்பேசிங் அதிகமாக இருக்கிறதுனால ஜென்டிலி டிப்பிங்னு சொல்லலாம், அதாவது மேப்பில் பார்த்தோன்னே. அண்ட் ஸ்பேசிங் கம்மியாக இருந்தால் ஸ்டீப்லி டிப்பிங்னு சொல்லலாம். ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஸோ அடுத்த டிப்பில் ரெண்டாக பிரிக்கிறோம், ட்ரூ டிப், அப்பரண்ட் டிப். ஸோ ட்ரூ டிப்னா ஒன்றும் இல்லை, டிப் ஆஃப் த பெட் மெஷர்ட் இன் த டைரக்ஷன் perpendicular to the direction of the strike is called as true dip. ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு இன்க்ளைன்டு ஃபார்மேஷனில் ஈக்குவல் ஹைட் எல்லாம் சேர்த்து கோடு போட்டோம்னா அதை ஸ்ட்ரைக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இதுக்கு செங்குத்தா, ஸ்ட்ரைக்கு செங்குத்தா பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் மேக்ஸிமம் இன்க்ளினேஷன் இருக்கும், அண்ட் அந்த மேக்ஸிமம் இன்க்ளினேஷன் தான் ட்ரூ டிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ரைக் வில் பி கனெக்டிங் ஈக்குவல் ஹைட், whereas dip will be connecting
மேக்ஸிமம் இன்க்ளைன்ட் லைன். அதனால தான் அது பேரே ட்ரூ டிப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ட்ரூ டிப் தவிர அந்த ஸ்ட்ரைக்குக்கு டிப் டைரக்ஷனில் எந்த டைரக்ஷனில் நீங்கள் மெஷர் பண்ணி போட்டாலும் அந்த டைரக்ஷனுக்கு பேர் அப்பேரண்ட் டிப். அண்ட் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க, ட்ரூ டிப் வில் பி ஷோவிங் த மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டிப் ஆங்கிள். ஸோ ஒரு லைனில் எந்த இடத்துல அதிகபட்ச டிப் காட்டுதோ, மேக்ஸிமம் அமௌண்ட்டில் டிப் காட்டுதோ ஒரு ஃபார்மேஷனுக்கு, அந்த ஃபார்மேஷன் தான் ட்ரூ டிப்பு. அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ஸ்ட்ரைக்குக்கு செங்குத்தாக மட்டும்தான் இருக்கும், வேறு டைரக்ஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து இந்த மாதிரி ஸ்ட்ரைக் அண்ட் டிப்பை எப்படி மேப்பில் மென்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்டுருக்காங்க. ஸோ கீழே ஒரு 3 படம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் அது. ஆன் அ ஜியாலஜிக்கல் மேப் இட் இஸ் customary to show the dip of the strata as observed at the different places by means of an short line towards the direction of dip and with the amount of dip written alongside. ஸோ இந்த படம் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த லாங்கர் லைன் இருக்குல்ல, ஸோ இந்த லாங் லைன் தான் ஸ்ட்ரைக் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணுது. சரி, இது ஒரு மேப்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மேப்பில் எப்போவுமே டாப் போர்ஷன் நார்த்தாக இருக்குமா. ஸோ இந்த ஸ்ட்ரைக் டைரக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இது நார்த், இது சவுத், இதுதான் ஸ்ட்ரைக் டைரக்ஷன். அண்ட் இந்த ரைட் சைடு ஆஃப் இருக்குல்ல, ஸோ இந்த ஹாஃப், இது பேர் வந்து டிப் டைரக்ஷன். ஸோ ப்ராபபிளி இது நார்த் சவுத் ஸ்ட்ரைக்காக இருந்துச்சுன்னா இந்த ராக் ஃபார்மேஷன் டிப் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட், ரைட் ஹேண்ட் சைடு ஈஸ்ட் வரும் இல்லையா. ஸோ இது டிப்பிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். அண்ட் இந்த நம்பர் போட்டிருக்கு இல்லையா, இது வந்து டிப் அமௌண்ட் எத்தனை டிகிரி சாஞ்சு இருக்குன்னு 45 டிகிரி. அண்ட் ஸ்ட்ரைக்கு செங்குத்தாக மெஷர் பண்ணதுனால இது கண்டிப்பாக ட்ரூ டிப்பாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, ஸ்ட்ரைக் வில் பி பை டைரக்ஷனல், அதாவது நார்த் சவுத் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் டிப் சொல்லும் போது ஈஸ்ட் மட்டும்தான் சொல்லணும், வெஸ்ட் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா ரெண்டு பக்கம் சாஞ்சிருந்தா அது இங்கே வராது, எங்கே வரும், ஃபோல்டில் வரும். ரைட்டா? லிம்ஸ் டிப்பிங் இன் 2 டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் ரைட்டா? ஸோ அந்த மாதிரி சிங்கிள் டைரக்ஷனில் சாஞ்சா மட்டும்தான் டிப் அல்லது இன்க்ளைன் ஃபார்மேஷன் சொல்லலாம். ஸோ டிப் எப்பவுமே யூனி டைரக்ஷனல், 2 டைரக்ஷனில் வந்தால் அது டிப்பில் வராது, அது ஸ்ட்ரக்சரல் ஜியாலஜியில் ஃபோல்டில் வந்துடும். ஓகேவா? ஸோ இது ஜென்ரலாக ஒரு இன்க்ளைன்டு ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணுற சைன். அப்போ இது வந்து ஹரிசாண்டல் ஃபார்மேஷனுக்கு யூஸ் பண்ணுற சைன். ஸோ கரெக்டாக ப்ளஸ் மார்க் போட்டிங்க அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த பெட்டுக்கு வந்து ஸ்ட்ரைக்கே வரையலை, எல்லா டைரக்ஷன்லையும் ஒரே மாதிரி இருக்கும், ஹரிசாண்டலாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரைக் வரைய முடியாது. ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் சைன் போட்டிருந்தா என்ன அர்த்தம், அது வந்து ஒரு ஹரிசாண்டல் பெட் அப்படின்னு அர்த்தம். இதுவே ஒரு லாங்கர் லைன், ரெண்டு பக்கம் ஷார்ட்டர் லைன் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா இப்போ வெர்டிகல் ஃபார்மேஷன். ஸோ இந்த வெர்டிகல் ஃபார்மேஷனோட ஸ்ட்ரைக் டைரக்ஷன் இதுதான். ஸோ இந்த லைன் லாங்கர் லைன் இண்டிகேட்ஸ் த ஸ்ட்ரைக் டைரக்ஷன். ரெண்டு பக்கமும் சாஞ்ச மாதிரி கோடு போட்டிருக்கா, இதுதான் டிப் டைரக்ஷன். ஏன்னா ரெண்டு பக்கமும் சாயல், அது ஆக்சுவலாக அப்படி இருக்குது, வெர்டிகலாக இருக்குது. ஸோ எந்த பக்கம் சாஞ்சிருக்குன்னு சொல்லவே முடியாது, அதனால வெர்டிகல் பெட்ஸுக்கு இந்த மாதிரி சைன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைக் என்ன தெரியும், ட்ரூ டிப் என்ன தெரியும், அப்பரண்ட் டிப் என்ன தெரியும். ரைட்டா? சரி, அடுத்து டிட்டர்மினேஷன் ஆஃப் டிப் அண்ட் ஸ்ட்ரைக் ஃப்ரம் அ கான்டூர்டு ஜியாலஜிக்கல் மேப். ஸோ இப்போ ஸ்ட்ரைக் தெரிஞ்சு போச்சு, டிப் தெரிஞ்சு போச்சு. அடுத்து கேட்பீங்க, ஒரு கான்டூர்டு ஜியாலஜிக்கல் மேப்பில் எப்படி நம்மளால் ஸ்ட்ரைக் அண்ட் டிப் மெஷர் பண்ண முடியும் அல்லது வரைய முடியும் அப்படிங்கிறது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the strike lines are on the surface of a bed and are all fixed altitude. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்ட்ரைக் லைன் அப்படிங்கிறது பெட்டோட சர்ஃபேஸில் அல்லது பெட்டிங் பிளேனில் இருக்கும். ஒரு பெட் முடிஞ்சு இன்னொரு பெட் ஆரம்பிக்கிற இடம், ரைட்டா? ஸோ அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, ஸ்ட்ரைக் லைன் அர்த்தம் அது வந்து மீன் சி லெவல்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஹைட்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது, therefore the point of intersection of the surface of the rock formation and the contour line would lie on a strike line of a value of same of those contour lines passing at the point. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கான்டூர்ன்றதும் ஈக்குவல் எலிவேஷனை கனெக்ட் பண்ணக்கூடிய லைன் தான், அதுவும் மீன் சி லெவல்லேருந்து தான். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கான்டூர் லைன் சர்ஃபேஸுக்கு வரைகிறோம், வேற ஸ்ட்ரைக் லைன் பெட்டிங் பிளேனுக்கு வரைகிறோம். ரைட்டா? ஸோ ஒரு கான்டூர் லைன் வரக்கூடிய இடத்துல ஒரு ராக் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, அண்ட் அங்கே நீங்கள் ஸ்ட்ரைக் மெஷர் பண்ணுறீங்க. ரைட்டா? அப்படி பண்ணீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய ஸ்ட்ரைக் வேல்யூ எப்படி இருக்கும், அங்கே வரக்கூடிய கான்டூர் வேல்யூ மாதிரி தான் இருக்கும். அதான் அந்த பாயிண்ட்டு சொல்ல வராங்க. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டுத்துக்குமான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மீன் சி லெவல். ஸோ மீன் சி லெவல்லேருந்து என்ன ஹைட்டில் இருக்கோ அதை வச்சு தான் அதை கான்டூர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். அல்லது மீன் சி லெவல்லேருந்து எந்த ஹைட்டில் ஸ்ட்ரைக் வருதோ அது ஸ்ட்ரைக் லைன் சொல்கிறோம். ரெண்டுக்கும் சேம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான். ஸோ ஒரு கான்டூர் பாஸ் ஆகிற இடத்துல ஒரு பெட்டிங் பிளேன் எக்ஸ்போஸ் ஆகிருக்கு, நீங்கள் அந்த பெட்டிங் பிளேனுக்கு ஸ்ட்ரைக் அண்ட் டிப் மெஷர் பண்ணீங்க அப்படின்னா அங்கே காட்டக்கூடிய கான்டூர் வேல்யூ தான் ஸ்ட்ரைக் வேல்யூவாக இருக்கும். ரைட்டாக இதான் அந்த பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ இஃப் ஆன் அ ஜியாலஜிக்கல் மேப் we join the straight line of same values of bedding plane, we could get a strike line of corresponding value. So in case உங்களுக்கு வந்து ஒரு கான்டூரில் ரெண்டு லொக்கேஷனில் சேம் பெட் கிடைக்குதுன்னு வைப்போம். ரைட்டா? ஸோ அந்த ரெண்டு லொக்கேஷன்லையும் சேம் பெட் கிடைச்சா என்ன அர்த்தம், அந்த ரெண்டு லொக்கேஷன் சேர்த்து ஒரு கோடு போட்டிங்கன்னா
அதுதான் உங்களோட ஸ்ட்ரைக் லைனாக இருக்கும். இஸ் தட் கிளியர்? அண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது லைன் ஜாயினிங் ஈக்குவல் எலிவேஷன் ஆஃப் அ பெட்டிங் பிளேன், அண்ட் கான்டூர்ங்கிறதும் லைன் ஜாயினிங் ஈக்குவல் எலிவேஷன் ஆஃப் அ சர்ஃபேஸ். ஸோ ரெண்டு கான்டூர் சேம் ஹைட் கான்டூர் வர இடத்துல ரெண்டு டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஒரு சிங்கிள் ஃபார்மேஷனோட அவுட் ட்ராப் கிடச்சிது அப்படின்னா அது ரெண்டையும் சேர்த்து கோடு போட முடியுமா? அண்ட் அப்படி கோடு போட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதுதான் உங்கள் ஸ்ட்ரைக் லைன். ஓகேவா? ரைட். So horizontal equivalent measured between the successive strike line and also the corresponding vertical interval can be obtained. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் வரைஞ்சிங்க அப்படின்னா அந்த கேப் இருக்குல்ல, ஒரு ஸ்ட்ரைக் அடுத்த ஸ்ட்ரைக்கும், அதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மெஷர் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு மற்ற ஸ்ட்ரைக்ஸ் வரைய முடியும். ஸோ ரெண்டு ஸ்ட்ரைக் போட்டோம் அப்படின்னா அந்த மேப் முழுக்க மற்ற ஸ்ட்ரைக்ஸ் போட்டுடலாம் அதை வச்சு ஒரு கெஸ்ஸிங்கில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரம் த டைரக்ஷன் அண்ட் ஆங்கிள் ஆஃப் டிப் கேன் பி கேல்குலேட்டட். ஸோ அந்த ரெண்டு ஸ்ட்ரைக் இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்ட்ரைக் 40, இன்னொரு ஸ்ட்ரைக் 30. அப்போ எந்த வகை டிப் சொல்ல முடியுமா? அந்த டிப் டைரக்ஷன் சொல்லலாம், டிப் அமௌண்ட் எல்லாம் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? The apparent dip can be calculated on any required direction by measuring the horizontal equivalent on that direction. So in case உங்களை வந்து apparent dip measure பண்ண சொல்றாங்க in north eastனு வச்சுக்கோம். ஸோ அந்த நார்த் ஈஸ்ட் லைனில் ஒரு கோடு போட்டிங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய ஹரிசாண்டல் ஈக்குவலண்ட்டை வச்சு நீங்கள் அந்த லைனுக்குமே உங்களால் அப்பேரண்ட் டிப் அதில் டிப் மெஷர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இப்படி தான் ஒரு கான்டூர்டு ஜியாலஜிக்கல் மேப்பில் ஸ்ட்ரைக் அண்ட் டிப் வரைகிறாங்க. ஸோ இந்த பார்த்து தெரியும், இது கான்டூர் ஜியாலஜிக்கல் மேப். இந்த 10, 20, 30, 40 எல்லாமே கான்டூர் வேல்யூஸ். அண்ட் இது 30ல் 2 பாயிண்ட் இருக்குது. அதாவது ஒரு சேம் ஃபார்மேஷனோட சேம் பெட்டிங் பிளேனோட அவுட் ட்ராப் கிடைக்குது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்து போட்டு போடலாமா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அதே அவுட் ட்ராப் கான்டூர் நம்பர் 10ல் கிடைக்குது. அது உங்களுக்கு தெரியும், கான்டூர் ஸ்ட்ரைக்ஸ் வந்து ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குன்னு சொன்னோமா. ஸோ அதை வச்சு இங்கே ஒரு ஸ்ட்ரைக் வரையலாமா? ஸோ ஏற்கனவே சொன்னோம், கான்டூர் லைனும் ஸ்ட்ரைக் லைனும் ரெஃபரன்ஸ் ஃப்ரம் மீன் சி லெவல். ஸோ கான்டூர் வேல்யூ வில் பி த ஸ்ட்ரைக் வேல்யூன்னு சொன்னோமா. ஸோ இங்கே கான்டூர் வேல்யூ 30 போட்டிருக்கு, ஸோ ஸ்ட்ரைக் வேல்யூ 30. இங்கே கான்டூர் வேல்யூ 10 போட்டிருந்தா ஸ்ட்ரைக் வேல்யூ 10. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி எவ்வளோ டிஃப்ரென்ஸு 10, 30 நடுவில் 20 வருமா? ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒரு லைன் வரைவோமா? அந்த லைன் தான் உங்களோட 20 மீட்டர் ஸ்ட்ரைக் லைன். அண்ட் இந்த ஸ்பேசிங் வச்சு மேப் முழுக்க நீங்கள் ஃபுல்லாக ஸ்ட்ரைக்ஸ் வரைய முடியும். ஸோ இப்படி தான் வந்து ஒரு மேப் சால்வ் பண்ணுவாங்க. நீங்கள் அநேகமாக ஃபைனல் இயர் படிக்கும்போது மேப்பிங் போடுவீங்க, அப்போ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. ஓகேவா? Having trouble in understanding geology concept? Looking for one-to-one virtual class environment? Then you are in the right place. GeologyAssignmentSupport.com is here to help you in your studies. We have an expert team in all branches of geology, with doctorate and 8+ years of teaching experience. We are ready to help you in your studies. For more details, check our website. Link is in the description. ஓகே, ஸோ அடுத்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் டிப் அண்ட் கிரவுண்ட் ஸ்லோப் ஆன் அன் அவுட் ட்ராப். ஓகேவா? ஸோ ஒரு அவுட் ட்ராப்பு எப்படியெல்லாம் வரணும் அப்படிங்கிறத டிப்பும் கிரவுண்ட் ஸ்லோப்பும் எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் மொத்தம் 3 கேஸ் தான், பயப்படாதீங்க, பெருசாக போது நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஹரிசாண்டல் ஃபார்மேஷன். வாட் இஸ் ஹரிசாண்டல் ஃபார்மேஷன்? ஹரிசாண்டல் ஃபார்மேஷன் என்ன அர்த்தம்? மீன் சி லெவல்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் முழு ஃபார்மேஷனும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ஹரிசாண்டல் ஃபார்மேஷன். ரைட்டா? அதாவது அதோட அப்பர் ட்ரேஸும் லோவர் ட்ரேஸும், அந்த பெட்டிங்களோட மேல் பகுதியும் கீழ் பகுதியும் கடல் மட்டத்திலேருந்து ஃபிக்ஸ்டு ஹைட்டில் இருக்குமா? அப்படி இருந்தால் மட்டும் தான் ஹரிசாண்டல் ஃபார்மேஷன். கான்டூர் எப்படி இருக்கும்? கான்டூரும் அதே மாதிரி மீன் சி லெவல்லேருந்து ஒரு ஃபிக்ஸ்டு ஹைட்டில் இருக்குமா? ஸோ பொதுவாக ஒரு ஹரிசாண்டல் ஃபார்மேஷன் ஒரு லொக்கேஷனில் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் கான்டூர் அங்கே வந்து நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த லைன் எல்லாமே கான்டூருக்கு பேரலாக தான் போகும். ஸோ ஒரு அவுட் ட்ராப்பு கான்டூருக்கு பேரலாக பாஸ் ஆகி போச்சுன்னா அதை பார்த்தோன்னே கெஸ் பண்ண முடியும் அல்லது சொல்ல முடியும் என்னது? அது ஒரு ஹரிசாண்டல் ஃபார்மேஷன். இஸ் தட் கிளியர்? என்ன காரணம் சொன்னோம்? ஹரிசாண்டல் ஃபார்மேஷன்னா மீன் சி லெவல்லேருந்து ஃபிக்ஸ்டு ஹைட். கான்டூர்னா அதுவும் மீன் சி லெவல்லேருந்து ஃபிக்ஸ்டு ஹைட். ஸோ கான்டூர் வளைஞ்சா ஃபார்மேஷன் வளையும், கான்டூர் நேராக போனால் ஃபார்மேஷன் நேராக போகும். ஸோ அதனால தான் ஹரிசாண்டல் ஃபார்மேஷன் அப்படின்னா கான்டூருக்கு பேரலாகவே அவுட் ட்ராப்பும் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு இமேஜ் ஃபீல்டு உள்ளது, ஹரிசாண்டல் ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்னு ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்கோம். ஓகேவா? இது எல்லாமே ஹரிசாண்டல் ஃபார்மேஷன்ஸு ஃபீல்டில் பார்க்கும்போது இப்படி தான் தெரியும். இதுக்கு அடுத்த கேஸ் வெர்டிகல் ஃபார்மேஷன். வாட் இஸ் அ வெர்டிகல் ஃபார்மேஷன்? அந்த பெட்டிங் பிளேன் எப்படி இருக்கும் அப்படின்னா மீன் சி லெவல்லேருந்து மீன் சி லெவலுக்கு செங்குத்தாக இருக்கும். ரைட்டா? அப்படின்னு தான் வெர்டிகல். வெர்டிகல் அர்த்தம் 90 டிகிரி. எதுக்கு 90 டிகிரி? ஃப்ரம் மீன் சி லெவல் இட் இஸ் 90 டிகிரி. ரைட்டா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விஷயம் வெர்டிகலாக இருந்துச்சுன்னா அதில் எவ்வளோ நீங்கள் ஹைட்டு மாற்றினாலும்
அது பெருசாக டிஃப்ளெக்ஷன் காட்டாது. அண்ட் அதனால தான் ஒரு வெர்டிக்கல் ஃபார்மேஷனை நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் தான் கிடைக்கும். ஹரிசாண்டல் ஃபார்மேஷன் எப்படி கான்டூருக்கு சகஜமாக வளைஞ்சு கொடுத்து கான்டூர் பேரலாகவே போகுதோ, வெர்டிக்கல் ஃபார்மேஷன் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் டிஸ்டர்ப் ஆகாது. ஏன்னா அது வெர்டிக்கல், அதாவது மெயின் சி லெவலுக்கு செங்குத்தாக இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி கான்டூர் அந்த ஏரியாவில் இருந்தாலுமே உங்களுக்கு அவுட்ராப் பார்க்கும்போது ஒரு நேர் கோடாக தான் தெரியும். ஸோ இன்கேஸ் உங்கள் மேப்பில் வந்து ஒரு ஃபால்ட் பிளேன் ஸ்ட்ரைட் லைனாக வந்து என்ன அர்த்தம், அந்த மேப் பார்த்தோன்னு சொல்லலாம் அது ஒரு வெர்டிக்கல் ஃபால்ட் பிளேன். ஒரு பிளாக் கலர் லைன் போட்டு இன்ட்ரூஷன் போட என்ன அர்த்தம், என்னவா இருக்கும், அது ஒரு டைக், ரைட்டா? ஸோ இது எல்லாமே வெர்டிக்கல் ஃபார்மேஷனுக்கு எக்ஸாம்பிள். இஸ் தட் கிளியர்? ஸோ ரெண்டு பார்த்தாச்சு, ரெண்டும் ஈஸியானது. ஹரிசாண்டல் எப்போவுமே கான்டூர் பேரலாக போகும், வெர்டிக்கல் கான்டூர் சர்ஃபேஸுக்கு செங்குத்தாக இருக்கும், இல்லை மெயின் சீல் செங்குத்தாக இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் லைனாக தான் அவுட் ட்ராப் கிடைக்கும். இது ரெண்டு ஈஸியான கேஸ். தேர்ட் கேஸ் போகிறோம், அது வந்து இன்க்ளைன்டு ஃபார்மேஷன். ஸோ இன்க்ளைன் ஃபார்மேஷனுமே இடத்துக்கு இடம் மாறும். என்ன இடத்துக்கு இடம் மாறும், ஒரு லெவல்டு கிரவுண்டில் இருந்தால். வாட் இஸ் லெவல்டு கிரவுண்ட்? எந்த ஒரு சர்ஃபேஸில் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஸ்மூத்தான ஃப்ளாட் டெரெயின் இருக்குது, ரைட்டா? அந்த மாதிரி இருந்தால் அது பேர் லெவல் கிரவுண்ட். ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸில் ஒரு இன்க்ளைன்டு ஃபார்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா அதுவும் பார்க்க ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும், ரைட்டா? ஸோ இங்கே வந்து ஃபார்மேஷன் இன்க்ளைன்டு, சர்ஃபேஸ் ஹரிசாண்டல். இன்க்ளைன்டு ஃபார்மேஷனாக இருந்தும் சர்ஃபேஸில் டிஸ்டர்பன்ஸே இல்லை, லெவல்டு கிரவுண்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அவுட் ட்ராப் ஸ்ட்ரைட் லைன், ஓகேவா? இல்லை சார் இதுவே ஒரு அன்இவன் கிரவுண்டாக இருக்குது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா the course followed by the outcrop is found to show marked departure from the direction of the strike. ஸோ ஒரு அன்இவன் கிரவுண்ட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் எலிவேஷன் கூட குறைய எது நடந்தாலும் சரி இந்த அவுட் ட்ராப் இருக்கு இல்லையா, அது நேர் கூட கிடைக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் கிடைக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ விலகி போக ஆரம்பிக்கும், முன்னையும் பின்னையும். அந்த இந்த படம் பார்த்து தெரியும், என்ன தெரியும் அப்படின்னா இது கோல் சீம் நம்பர் 1. ஸோ சீம்னா திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பெட், அதுதான் சீம்னு சொல்லுவோம். அண்ட் கோல் பெட் இது. ஸோ கோல் சீம் நம்பர் 1 இது, 2 இது. 1 பார்த்தீங்க அப்படின்னா டாப்லேருந்து பார்க்கும் என்ன ஆகும்னா இங்கே ஒரு அவுட் ட்ராப் கிடைக்கும், அப்புறம் இங்கே ஒரு அவுட் ட்ராப் கிடைக்கும், அப்படி வளர்ந்து மாதிரி இருக்கும். வேற 2 பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். இதுக்கு என்ன ரீசனு, சர்ஃபேஸில் உள்ள எலிவேஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா இன்க்ளைன்டு ஃபார்மேஷன் டிஃப்ளெக்ஷன் காட்டும். சர்ஃபேஸில் எலிவேஷன் டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்னா இன்க்ளைன்டு ஃபார்மேஷனும் பார்க்க வெர்டிக்கல் ஃபார்மேஷன் மாதிரி அல்லது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக அவுட் ட்ராப் கிடைக்கும். ஸோ இன்கேஸ் ஒரு ஃப்ளாட் டெரெயினில் நீங்கள் ஒரு ராக் எக்ஸ்போஷர் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இதை பார்த்தோன்னே வெர்டிக்கல் ஃபார்மேஷன் சொல்லிடாதீங்க. ஏன் சொல்லக்கூடாது, ஏன்னா சமயங்களில் இன்க்ளைன்டு ஃபார்மேஷன் இருந்தாலும் ஃப்ளாட் டெரெயினில் ஸ்ட்ரெயிட் லைன் அவுட் ட்ராப் கிடைச்சிருக்கா, அந்த மாதிரி இருக்கும்போது சொல்லக்கூடாது, ஓகேவா? ஸோ as we follow the outcrop of coal seam number 2, so the coal seam number 1 from lower height ground, it seems to have been diverted in contrast to coal seam number 2, and the amount of diversion can be calculated by using trigonometric function. ஸோ இங்கேருந்து விலகி போன மாதிரி இருக்குது, விலகி போகிறத எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. எப்படி? ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுவும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் என்னது, உங்களோட டிப் ஆங்கிள், இந்த ஆங்கிள் உங்களோட ஸ்லோப் ஆங்கிள். அண்ட் இதை வச்சு நம்மளால் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் காட்டும் அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா the amount of diversion is equal to difference in level by tan lambda. ஸோ டிஃப்ரென்ஸ் இன் லெவல்னா ஹைட் டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க. அண்ட் tan டெல்டாங்கிறது என்னது அப்படின்னா டிப் ஆஃப் த ஃபார்மேஷன். இது ரெண்டையும் வச்சுக்க முடியுமா? From the above equation it is clear that the dip remains constant. The greater the difference in the level, the greater would be the diversion of the outcrop. ஸோ டிப் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் டிஃபரன்ஸ் இன் லெவல் கூட கூட டைவர்ஷன் அதிகமாக காட்டும். ஸோ த அவுட்ராப் ஆஃப் த பெட் டிப்பிங் அட் அ கான்ஸ்டன்ட் ஆங்கிள் வென் அப்சர்வ்ட் ஓவர் அ பேட்ச் ஆஃப் கிரவுண்ட் வில் பி டிஃப்ளெக்டட் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் டு வேரியிங் எக்ஸ்டென்ட் அக்கார்டிங் டு த சேஞ்ச் இன் த லெவல் ஆஃப் த கிரவுண்ட். ஸோ ஒரு இன்க்ளைன்ட் ஃபார்மேஷன் இருக்குது, அது ஃபிக்ஸ்டு ஹைட்னு வச்சுப்போம், அதாவது ஒரே மாதிரி சார்ந்து இருக்குது, பெருசாக வித்தியாசம் காட்டலை. ஆனால் கிரவுண்டில் உள்ள ஹைட் டிஃப்ரென்ஸ் அதிகமாக கூட குறைச்சி வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது அவுட்ரா பேட்டர்னில் டிஃப்ளெக்ஷன் காட்டும். இவ்வளோதான் சொல்கிறாங்க, ஓகேவா? இஃப் யூ அசியூம் தட் த லெவல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், அதாவது சர்ஃபேஸில் எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வரல, அதாவது லெவல் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், then the deflection surface by the outcrop would be less for value of higher dip, because the denominator of the above equation goes increasing. When the dip process to 90, there will be no any deflection. ஸோ இந்த tan டெல்டாங்கிறது டிப் சொன்னோம் இல்லையா, ஸோ டிப் கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா ஏற்கனவே என்ன சொன்னோம், 90 டிகிரி சொன்னோமா, 90 டிகிரி என்ன அர்த்தம், மீன் சி லெவலுக்கு செங்குத்தாக இருக்கும்.
ஸோ மீன் சி லெவலுக்கு செங்குத்தாக இருந்தால் 90 டிகிரி அண்ட் ஃபார்முலா கீழே tan இருக்குது அண்ட் உங்களுக்கு தெரியும் tan 90 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டி. ஸோ மேலே என்ன நம்ம போட்டாலும் கீழே இன்ஃபினிட்டி போட்டோம்னா ஆன்சர் 0. தட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் டைவர்ஷன் வில் பி 0. ஸோ என்னதான் கிரவுண்டில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் இந்த ஒய் வேல்யூ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த ஃபார்மேஷன் வந்து 90 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேலே என்ன நம்பர் போட்டாலும் சரி கீழே இன்ஃபினிட்டி போட்டால் என்ன ஆன்சர் கிடைக்கும் 0 தான் கிடைக்கும். அண்ட் இதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படி இந்த வெர்டிக்கல் ஃபார்மேஷனுக்கு அவுட் ட்ராப் ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது இல்லையா, அதுக்கான மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். புரிஞ்சா? ஓகே. When the dip of the bed decreases, the value of the tangent of the angle of the dip also decreases. So இந்த dip value குறைஞ்சிட்டு 90 குறைஞ்சிட்டு இருந்துச்சுப்போம். ஸோ டிப்பு குறைய என்ன ஆகும்னா tangent value குறைஞ்சிருமா, hence the amount of deflection of the outcrop increases. ஸோ டிப்பு குறைய deflection அதிகமாகும். So the lower dipping strata having very sinus outcrop, the sinusity is limited being same as that of the surface contour. So dip 90ல இருக்கும்போது நேர்பட வந்துச்சுனோமா 90லேருந்து 80 70 16 குறைய டிஃப்ளெக்ஷன் அதிகமாகுமா. அண்ட் tan 0 வந்துச்சுன்னா ஆகும் அந்த சர்ஃபேஸ் எப்படியெல்லாம் பெண்ட் ஆகுதோ அதுக்கு தக்க அவுட் ட்ராப்பும் பெண்ட் ஆகும். அண்ட் அதான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஒரு ஹரிசாண்டல் ஃபார்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா அது கான்டூருக்கு பேரலாகவே பாஸ் ஆகுமா, அதுக்கான எக்ஸ்பிரஷன் மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் இதுதான். ஸோ டிப்பு குறைய சைனசிட்டி அதிகமாகும், பெண்டிங் அதிகமாகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டிப்பு ரொம்ப கம்மியாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ பெண்டிங் ரொம்ப அதிகமாகும். ஓகேவா? So the following figure shows some surface pattern and dipping of bed in the same direction but different angle. So சில images காட்டுறோம் என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் படம் outer pattern of a same ground pattern, same direction of dipping but different angle. இது பார்த்து தெரியும் contours போட்டிருக்கா 1900 contour pattern பாருங்க ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா. ஸோ contour patternல சேஞ்ச் இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம், கிரவுண்ட் சர்ஃபேஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன போட்டிருக்காங்க, டிப்பிங் டைரக்ஷனும் சேமாக இருக்குது, ரெண்டுமே வந்து டுவர்ட்ஸ் நார்த் கம்பூரி போட்டிருக்கு இல்லையா. ஸோ ஸ்ட்ரைக் டைரக்ஷன் சேம், டிப் டைரக்ஷன் சேம், கான்டூர் பேட்டர்னும் சேம். இங்கேயும் ஸ்ட்ரைக் டைரக்ஷன் சேம், டிப் டைரக்ஷன் சேம், கான்டூர் பேட்டர்னும் சேம். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா டிப் அமௌண்ட் மாறுது. இது 20 டிகிரி டிப்பிங், இது 50 டிகிரி டிப்பிங். தெரியுது உங்களுக்கு வித்தியாசம்? ஸோ டிப் அமௌண்ட்டில் வேரியேஷன் வந்துச்சுன்னா அவுட்ரா பேட்டர்னில் சேஞ்சஸ் வருது. என்ன தெரியுது, இங்கே பெண்டிங் கொஞ்சம் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்குது, பெண்டிங்கே கம்மியான மாதிரி இருக்கா. இதே 50 60 70 80 90 போச்சுன்னா 90 வரும்போது என்ன ஆகும், பெண்டிங்கே இருக்காது, ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ இந்த படத்துக்கு இதான் மீனிங். கான்டூர் சர்ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குது, ஸ்ட்ரைக் டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்குது, டிப் டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்குது. பட் வித்தியாசம் டிப் அமௌண்ட்டில். இந்த டிப் அமௌண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா பேட்டர்ன் மாறுது. ஒரு பாயிண்ட் புரிஞ்சா? ரெண்டாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா the effect of topography and trend of the effect of topography and trend of the outcrop. ரெண்டாவது என்ன சொல்றோம்னா two maps showing the same sequence of bed with the same trend of dip and strike but difference in topography. So முதல்ல சொன்ன மேப் என்ன சொன்னோம், டோபோகிராஃபி ஒரே மாதிரி இருக்கு, ஸ்ட்ரைக் டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு, டிப் டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு, ஆனால் அமௌண்ட் மட்டும் மாறிச்சா. பட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா சீக்வன்ஸ் ஒரே மாதிரி இருக்கு, சாண்ட்ஸ்டோன் ஷேல் மால் லைம்ஸ்டோன், சாண்ட்ஸ்டோன் ஷேல் மால் லைம்ஸ்டோன். ஸ்ட்ரைக் டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு, டிப் டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு, டிப் அமௌண்ட் ஒரே மாதிரி இருக்கு. பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா கான்டூர்ஸ் பாருங்க, இங்கே பேட்டர்ன் வேற, இங்கே பேட்டர்ன் வேற. தட் சிம்பிளி மீன்ஸ் டோபோகிராஃபியும் வித்தியாசமா இருக்கு. ஸோ டோபோகிராஃபி மட்டும் மாறினாலும் அவுட்ரா பேட்டர்ன்ல சேஞ்ச் வருது, டிப் அமௌண்ட் மட்டும் மாறினாலும் அவுட்ரா பேட்டர்ன் சேஞ்ச் வருது. இஸ் தட் கிளியர்? ஸோ இந்த படத்துல டிப்ல வந்த சேஞ்சஸ்னால அவுட்ரா பேட்டர்ன்ல சேஞ்சஸ் பார்க்குறோம். அண்ட் இந்த படத்துல டோபோகிராஃபியில் வித்தியாசம் வந்துச்சுன்னா அவுட்ரா பேட்டர்ன்ல சேஞ்ச் பார்க்குறோம். So it is thus clear that the outer pattern depends on, ஒரு outer pattern எது சார்ந்து இருக்கு அப்படின்னா முதல் விஷயம் nature of the ground surface, எந்த மாதிரி டோபோகிராஃபி இருக்கு அப்படிங்கிறது சார்ந்து இருக்கு. ரெண்டாவது ஃபார்மேஷனோட டிப்பும் தான், ரைட்டா. ஸோ கிரவுண்ட் சர்ஃபேஸ்ல சேஞ்சஸ் வந்தாலும் அவுட்ரா பேட்டர்ன் மாறுது, டிப் டைரக்ஷன்ல சேஞ்சஸ் வந்தாலும் அவுட்ரா பேட்டர்ன் மாறுது. இதை வச்சு என்ன சொல்றோம் அப்படின்னா the outer pattern is produced by the topography and controlled by the dip of the formation. ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா ஒரு அவுட்ரா பேட்டர்னை ப்ரொடியூஸ் பண்ணுறது டோபோகிராஃபி தான். அந்த அவுட்ரா எப்படிலாம் பெண்ட் ஆகணும் முடிவு பண்ணுறது டிப் ஆஃப் த ஃபார்மேஷன். இஸ் தட் கிளியர்? ஓகே. ஸோ இதெல்லாம் வச்சு கன்சைஸாக ஒரு ரூல் கொண்டு வராங்க. அது என்ன அப்படின்னா the direction of deflection of outcrop அதான் பார்க்க போகிறோம் அடுத்து. To find the direction in which the deflection of outcrop will take place, we have to take into consideration the mutual relationship between the ground slope and the dip of the strata in terms of value and direction.
ஸோ எந்த டைரக்ஷனில் அவுட் ட்ராப் பெண்ட் ஆகணும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயம் கன்சிடர் பண்ணணும். என்னென்னா கிரவுண்ட் ஸ்லோப் ஒன்று, டிப் ஒன்று. ஏற்கனவே பார்த்து தான் திரும்ப சொல்கிறோம். ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வி ரூல்னு கொண்டு வராங்க. இது என்ன அப்படின்னா டிப் அண்ட் ஸ்லோப் கண்டிஷன் அண்ட் அவுட் ட்ராப் பேட்டர்ன். ஸோ டிப் அண்ட் ஸ்லோப்பில் என்னென்ன பேட்டர்ன்ஸ் வருதோ அதை வச்சு அவுட் ட்ராப் எப்படி வரும் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுறது தான் வி ரூல். ஸோ வி ரூல்லாம் ஒன்றும் இல்லை, பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க வேலி வரும்போது கான்டூர் வி ஷேப்பில் மாறுமா. ஸோ அதே மாதிரி வேலி வரும்போது இந்த ராக் அவுட் ட்ராப் இருக்குல்ல அதுவும் வி ஷேப்பில் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த வி ஷேப்பில் இந்த அப்பெக்ஸ் இருக்குல்ல, அப்பெக்ஸ்னால் இந்த வியோட ஷார்ட் பாயிண்ட் இங்கே இது மாதிரி இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் இது எந்த டைரக்ஷனில் நோக்கி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு அங்கே இருக்கக்கூடிய டிப் அண்ட் ஸ்லோப்புக்கான ரிலேஷன்ஷிப்பை சொல்ல முடியும். இப்போ தான் பார்க்க போகிறோம். முதல் படத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா டிப் அண்ட் ஸ்லோப் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் டுவோர்ட்ஸ் அப்சர்வர் உங்களை நோக்கி சாஞ்சிருக்கா, அந்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா அவே ஃப்ரம் த அப்சர்வர் சாஞ்சிருக்கா. ஸோ இது இந்த பக்கம் இது அந்த பக்கம், அதாவது ஸ்லோப் டுவோர்ட்ஸ் யூ, டிப் அவே ஃப்ரம் யூ. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த வி ஆஃப் த அவுட் ட்ராப் பாயிண்டிங் அப்ஸ்ட்ரீம் டைரக்ஷன். ஸோ இந்த வி ஷேப்பில் வரக்கூடிய அவுட் ட்ராப் பேட்டர்னோட பாயிண்ட்டு மேல் நோக்கி இருக்குது. அப்ஸ்ட்ரீம்னா ஸ்ட்ரீமோட ஆரிஜின் பாயிண்ட் தான் அப்ஸ்ட்ரீம் இல்லையா. ஸோ மேல் நோக்கி இருக்குது, அப்ஸ்ட்ரீம் டைரக்ஷன் நோக்கி இருக்கும் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது என்ன சொல்கிறோம், டிப்பும் ஸ்லோப்பும் சேம் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ இது ரெண்டாக பிரியும். அப்படி பிரியும், டிப்பும் ஸ்லோப்பும் ஒரே பக்கம் சாஞ்சிருக்கு, இங்கே டிப் கூட இருக்குது, இங்கே ஸ்லோப் கூட இருக்குது. ஸோ டிப்பும் ஸ்லோப்பும் சேம் டைரக்ஷன் சாஞ்சிருக்கு டுவோர்ட்ஸ் அப்சர்வர். பட் டிப் வந்து ஸ்லோப்பை விட அதிகமாக இருக்கா. அப்படி இருந்தால் என்ன ஆகும், வி ஆஃப் த அவுட் ட்ராப் பாயிண்டிங் டவுன் ஸ்ட்ரீம் டைரக்ஷன். ஸோ டிப் அதிகமாக ஸ்லோப் கம்மியாக, அண்ட் டிப்பும் ஸ்லோப்பும் சேம் டைரக்ஷனில் சாஞ்சிருக்கும் போது வி வந்து டுவோர்ட்ஸ் த அப்சர்வர் இருக்கும். அண்ட் மூணாவது கேஸ் டிப் அண்ட் ஸ்லோப் சேம் டைரக்ஷன் தான், பட் என்ன வித்தியாசம், ஸ்லோப் அதிகமாக இருக்குது எதை விட, டிப்பை விட. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, வி ஆஃப் த அவுட் ட்ராப் பாயிண்டிங் அப்ஸ்ட்ரீம் டைரக்ஷன். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, வி வந்து மேல் நோக்கி இருக்குது. ரைட்டா. ஸோ 3 கேஸ் 3க்கான ரிசல்ட். இந்த படம் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக இல்லைன்னா இந்த இமேஜ் கொஞ்சம் கிளியராக பாருங்கள். என்னென்னா இது டுவோர்ட்ஸ் அப்சர்வர் தான் இருக்குது, இதுவும் டுவோர்ட்ஸ் அப்சர்வர் தான் இருக்குது. பட் என்ன மெயின் வித்தியாசம் அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஸ்லோப் இருக்குல்ல இது வந்து இதை விட கூட இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்தீங்கன்னா மெஷர் பண்ணலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்லோப் வந்து சே 40 டிகிரி சம்திங் வரும், அண்ட் டிப் வந்து சே 50 சம்திங்கா 30-40 வரும். ஸ்லோப் கூட இருக்குது, டிப் கம்மியாக இருக்குது. அண்ட் அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அப்ஸ்ட்ரீம் டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணியிருக்கு. இது இந்த வி ஆஃப் த அவுட் ட்ராப். அவ்வளோதான். இஸ் தட் கிளியர்? ஸோ ஏற்கனவே சொன்ன வீடியோ திரும்ப தமிழாக்கம் எடுத்துட்டேன், கொஞ்சம் லென்த்தாக போகுது, என்ன பிரேக் பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸ் குரூப் பண்ணி பிளேலிஸ்ட் போட்டு வச்சுருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். என்னோட கனெக்ட் பண்ண நினச்சிங்கன்னா என்னோட மெயில் அட்ரஸ் தான், ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி இது தான். எனக்கு சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.